ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில இந்த ஒரு பதிவுல நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், பெண்கள் நம்ம நாட்டினுடைய மிகப்பெரிய சக்தி அப்படின்றது வந்து கவிஞர்கள்ல இருந்து ஆகச்சிறந்த ஆளுமைகள் எல்லாருமே சொல்றது உண்டு தான் சார். ஆனா அவங்களுக்குள்ள நெறைய திறமைகள் ஒளிஞ்சிருக்கு சார். சிலர் அத வெளிக்கொண்டு வராங்க. சிலர் வந்து வெளிக்கொண்டு வரதற்கு சின்னதா ஒரு தயக்கத்தோட இருக்கிறாங்க சார். அப்படி பெண்களுக்குள்ள யாராருக்குள்ள என்னென்ன திறமைகள் இருக்கு அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த திறமைகள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு அத எப்படி வெளியில கொண்டு வரது? அப்படின்ற மாதிரி நெறைய கேள்விகள் வந்து எங்களுக்கு இருக்கு. அதுக்கு சார் மூலமா ஒரு விளக்கம் கொடுங்க அப்படின்ற மாதிரி நெறைய பேர் கேட்டிருந்தாங்க சார். அதுக்கான விளக்கத்த எங்களுக்கு கொடுங்க சார். பெண்கள் நமது நாட்டின் கண்கள். அதை ஒரு ரைமிங்காக சொல்லணுன்னுக்க, பெண்கள் நமது நாட்டின் கண்கள். ஆக்சுவலி நான் இந்த டைட்டிலில் ஒரு இப்போ நான் ஃபார்மல் நியூமராலஜி பத்திரிக்கை எழுதுகிற மாதிரி அப்போ ஒரு ம். இப்போவுமே அந்த டைட்டில் என்கிட்ட தான் இருக்குது. வேண்டான்னு விட்டால் யாராவது யூஸ் பண்ணுவாங்க, நான் பண்ணலை. பெண்கள் நமது நாட்டின் கண்கள் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுருக்கிறேன். பத்திரிக்கை ம். நடத்துறதுக்கு நேரம் இல்லை, எழுதுறதுக்கு நிறைய ம். இன்ஃபர்மேட்டிவ்ஸ் கொடுக்கறதுக்காக. உண்மைதான் அது. எதுக்காக சொல்கிறேன்னா, அப்படியே விட்டுட்டேன், எழுத நேரம் இல்லைன்ட்டு. எதுக்காக சொல்கிறேன்னா, பெண்கள்கிட்ட ஒவ்வொரு பெண்கள்கிட்டையும் ஒரு திறமை இருக்கும். அதனால தான் பாருங்கள், சில பேர் வந்துட்டு நீ இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை, நீ இங்கே இருக்கிறதுக்கு பதில் நீ அந்த இடத்துல இருந்தனா இந்நேரம் வேர்ல்டு லெவலில் பெரிய ஆள் ஆயிடுவேன், உங்கள்கிட்ட அவ்வளோ திறமை இருக்குது அப்படின்னு பொதுவாக ஒரு சில பெண்கள் சொல்லுவோம். ம். சொல்லிவிட்டு நம்மளும் அவங்கள விட்டுருவோம். திருப்பி ஒரு 2-3 வருஷம்னு பார்த்தாக்கா பெரிய ஏதோ ஒரு ஃபீல்டில் போய்ட்டு ஃபேமஸ் ஆகிட்டு வேறு லெவலில் இருப்பாங்க. ம். அப்போது நான் சொல்கிறது வந்துட்டு அவங்ககிட்ட தான் அப்படி இருக்குதுன்னு சொல்லாதீங்க. ஒவ்வொரு பெண்கள்கிட்டையும் ஒரு ஒரு திறமை இருக்கும். உடனே அப்போ ஆண்கள்கிட்ட திறமை இல்லையா அப்படின்னு ஆண்கள்லாம் பார்க்குறாங்க, நம்ம ப்ரோக்ராம் பார்ப்பாங்களே ரெகுலராக. என்ன இவர் பெண்களுக்கிட்டே சொல்கிறாரு, ஆண்களுக்கு இல்லை. ஆண்களுக்குன்றது திறமைங்கிறது வேறங்க. பெண்களுக்குன்றது வந்துட்டு முன்னே அவங்கள நின்று வழி நடத்துறது ஆண்கள். ஆண்களுக்கு உங்களுக்கு திறமை இருக்குது இல்லைன்னு ஏன் சொல்லணும்? உங்களுக்கு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இவங்கள முன்னே கொண்டு வந்து விடணும். ஆனால் ஆண்களோட அதிகமாக திறமை யாருன்னு கேட்டால் பெண்கள் நான் சொல்லுவேன். ம். காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே நேரத்தில் 5 வேலை 6 வேலை செய்யக்கூடியவங்க பெண்கள் தான். ம். ஏன்னா இறைவன் அப்படி கொடுத்துருக்காரு சக்தியை. இப்போ அதுக்கு இப்படி சொன்னால் எல்லாத்துக்கும் சார் நீங்கள் எதோ சொல்ல வரீங்க, அது எங்களுக்கு புரியல அப்படின்னீங்கன்னா, ஒரு வீட்டில் கணவன் மனைவி, அதுக்கு திருமணம் ஆயிடுச்சு. திருமணத்துக்கு முன்னே ஒரு பெண்ணு கல்யாணத்துக்கு முன்னே வேலைக்கு போகிறாங்க. கல்யாணத்தை ஒட்டிட்டு வரும்போது கேரிங் ஆகிட்ட ஒன்று போக முடியல. டெலிவரி ஆகிட்டு இப்போ போகலாம் அப்புறமா போகலாம் அப்படி தள்ளிகிட்டே போயிட்டு குழந்தைக்கு 5 வயசுன்னு 5 வருஷம் வரைக்கும் வேலைக்கு போகல. அடுத்து இன்னொரு குழந்தை பிறந்தது. அப்படியே வந்து இப்போ 10 வருஷம் வேலைக்கு போகல இவங்க. அப்படி சில ஃபேமிலி இருக்குது. அது சரியாக தவறாக நான் உள்ளே போகல. இப்போ 10 வருஷம் வேலைக்கு போகல. இப்போ வேலைக்கு போக சொன்னால் போவாங்களா? அதெல்லாம் போவாங்க. சில பேர் 5 வருஷம் கழிச்சு கூட போவாங்க. அப்படியே இங்கே வரும் ஜென்ஸுக்கிட்ட. ஜென்ஸு 10 வருஷம் வேலைக்கு போகவே இல்லைன்னு வைங்க, ஏதோ காரியம் 10 வருஷத்துக்கு அப்புறம் அவர் வேலைக்கு போக சொல்லுங்கள். எதனா ஒரு ஜென்ஸு போயிருக்காரு, ஒரே ஒரு ஜென்ஸை காட்ட சொல்லுங்கள். உலகம் ஃபுல்லாக கிடையாது. இல்லை, உண்மை அது. அந்த இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அது உண்மை அது. அப்படியா சார்? இது ஆமாம், இப்பதான் முதல் முறையா கேள்விப்படுற மாதிரி ஆமாம். இருக்கு. அது ஏன்னா நீங்கள் உங்கள்கிட்ட ரியாக்ஷன் இல்லாதனால நான் அதை தான் சொல்கிறேன். இல்லை, ஆண்கள் போக மாட்டாங்க. ம். ஆண்கள் வந்து அதிகப்படி 1-1.5 வருஷம் அவங்கள உட்கார வைக்காதீங்க, அனுப்பிச்சி விட்ருங்க. ஏதாவது வேலை சேலரி கம்மி தாச்சு, அது செகண்டரி. அது அடுத்த கட்டம். அது முதல்ல ஏதாவது வேலைக்கு போயிடணும். இறைவன் படைப்பில் இப்படி ஒரு சீக்ரெட். நான் நிறைய விஷயங்களை எப்படி சீக்ரெட்டு ரகசியம்லாம் சொல்கிறேன்னா, இது உண்மை. இதில் அனுபவ ரீதியாக அனுபவித்தவங்க அதை பார்த்தவங்க 100% ஏற்றுப்பாங்க. ஐயோ சார், முடியல சார் அப்படிப்பாங்க, அவங்க ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்புறதுக்குள்ளே. ம். அதனால் ஆண்கள் மட்டும் அது மாதிரி செய்ய முடியாது. அப்போ இந்த டிஃப்ரென்ஷியேட்டி இதிலே பாருங்கள். ஆமாம், பெண்களுக்கு இப்போ 5 வருஷம் இல்லை 10 வருஷம் வேலைக்கு போனாலும் திருப்பி அப்போ போவாங்க வேலைக்கு. ம். அது எல்லா பெண்களுக்கும் உண்டு. அது இறைவன் கொடுத்தது. அது சில இயல்பையை வந்து இறைவன் கொடுக்குறாரு. அதே ஆண்களுக்கு அது வாய்ப்பே இல்லை, போகவே மாட்டாங்க. பிரேக் விழுந்தா விழுந்தது தான் அப்படின்றீங்க. விழுந்தது தான் பிரேக்கு. அதுக்கப்புறம் நகர்த்தவே முடியாது. ம். அது போகாததுக்கு 1000 காரணம் சொல்லுவாங்க. நீ தான் வேலைக்கு போகிற, அவர் ஒய்ஃப் சொல்லுவார், நீ தான் போகல வேலைக்கு, பசங்களை பார்க்கணும்ல, அதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா, ம். அதை நான் பார்த்துக்கிறேன்ருவாங்க. ஏதோ ஒரு காரணம் சொல்லிவிட்டு வீட்டிலே இருப்பாங்க. ம்.
அப்படி இருக்க வைக்க இந்த ப்ரோக்ராம் பார்க்குறத அதை புரிஞ்சுக்கிங்க. இல்லை சார் எங்கள் ஹஸ்பண்டு ஒரு 1.5 வருஷமாக போகல. ஐயோ! அதுக்கு மேலே இனிமேல் உட்கார வைக்காதீங்க, அனுப்பி விட்ருங்க. 1.5 அப்புறம் 2,500 அப்படியே போயிட்டு கலந்துருச்சுன்னு வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவரை நகர்த்தவே முடியாது. அதுக்கப்புறம் அவருக்கு போகணுங்கிற எண்ணமே வராது. இது ஒவ்வொரு ஆணும் எல்லா ஆணுக்கும் உண்டு இது. ஆனால் பெண்கள்கிட்ட அது கிடையாது. அதுக்காக தான் இப்போ இதை அழைச்சி சொன்னேன். இப்போது இப்படி போட்டு பாருங்கள், ஆமாம் கரெக்டாக தான் சொல்கிறாரு அப்படின்னு வந்துடுவீங்க. சரி, அப்படியே சப்ஜெக்ட்டுக்கு வரணும். அதனால தான் அப்போ பெண்கள்கிட்ட ஏதோ ஒரு வகையான ஏதோ ஒரு திறமை உள்ளே இருக்குது. இதுக்காகத்தான் சொல்லப்பட்டது. அதுவும் இறைவன் கொடுத்தது. அவங்களால எதை ஒன்றாலும் அப்படியே ஸ்பார்க்கிள் மாதிரி பிடிச்சிருவாங்க. டக்குன்னு எந்த ஒரு இதையும் பார்த்து அப்படி பார்ப்பேன். எந்த வயசுலேயும் அவங்களுக்கு பிக்கப் கொஞ்சம் அதிகம் பண்ணிடுவாங்க. அந்த இந்த ஒரு இப்போ டெய்லரிங் வேலை இருக்குது, எனக்கு 45 வயசு ஆகுதுங்க, அப்படிலாம் இது வரைக்கும் பண்ணது இல்லைங்க. இப்போ நம்ம இப்போ தான் புதுசாக கற்றுக்கிறோம், போய் விட்டு ஸ்பார்க்கிள் மாதிரி உடனே பிக்கப் பண்ணிடுவாங்க. அந்த எனர்ஜி அவங்ககிட்ட உண்டுது. அப்போ ஜென்ஸ் எல்லாம் இல்லையா சார்? எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா 45 வயசுக்கு அப்புறம் டெய்லர் வேலை கற்றுக்கிட்டு போனார். ஏதாவது எக்கேஷனலாக 1, 2 இருக்கிறது சொல்கிறீங்க. நான் உலக அளவில் பெண்கள் அப்படிங்கிற அந்த இனத்துக்கே சொல்கிறேன். நான் பெண்கள்ங்கிற இனமே சொல்கிறேன். உழைக்கும் வர்க்கம் அப்படின்னு எங்களுக்கு தான் இப்போ பேர் கொடுக்கலாமா சார்? இல்லை, எங்களுக்கு உங்களுக்குள்ள ஆள்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்காங்க. பெரும்பாலும் நீங்கள் சொல்கிற அந்த பாயிண்ட்கள் எல்லாம் இறைவன் கொடுத்த இது ஒரு வகையான வரம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக சார். வரம் தான் இது. வரம் சொல்லலாம்னு வரம் தான் இது. ஏன்னா 10 வருஷம் ஒரு பெண்கள் வேலைக்கு போகல, 10வது வருஷம் வேலைக்கு அப்போ தான் போகிறாங்க. போயிடுவாங்களான்னு போவாங்க. ஆண்கள் போவாங்கன்னா போக மாட்டாங்கன்னு நானே சொல்கிறேனே. அது ஒரு வரம். அது அப்போ இறைவன் கொடுத்த வரம். அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வாங்க. ஒரு பாயிண்ட். 2வது, அப்படி நீங்கள் கொண்டு வர தவறு நீங்கள் அப்படின்னால் உங்களுக்கு ப்ராப்ளம் அங்கே தான் இருக்கும். அதுதான் இப்போ பாயிண்ட் சொல்ல வந்தது. என்ன ப்ராப்ளம்? திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வரலைன்னாக்கா அதனுடைய திறமை உங்கள் உடம்புக்குள்ளே எக்ஸ்போஸ் ஆகாமல் இருந்ததுன்னா, எக்ஸ்போஸ் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய வெளிப்பாடு என்னன்னாக்கா மன அழுத்தம் அதிகம் வந்துடும். அதனால பாருங்கள், நிறைய பெண்கள் நல்லா படிச்சிருப்பாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க. போகக்கூடாத சூழ்நிலை இருக்கும். தேவையில்லைங்க, ஹஸ்பண்டே சம்பாதிக்க நான் போகலன்னுவாங்க. ஆனால் அப்போ தெரியாது. 40, 45 வயசு கடந்து அப்படியே அந்த ஏஜுக்கு நல்லா முன்ன பின்ன வரும்போது மன அழுத்தத்திலே இருப்பாங்க. என்னென்னு பார்த்தாக்கா நான் படித்ததெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு, என் திறமை வேஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு வீட்டில் பெண்கள் மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடாது. ஒரு வீட்டில் பெண்கள் மன அழுத்தத்தோடு இருந்தால் அந்த வீட்டில் தேவதை உள்ளே வரமாட்டாள். அதுதான் அங்கே சப்ஜெக்ட். அவங்கள நீங்கள் ஃப்ரீடமாக விட்டுறணும், ஃப்ரீயாக விட்டுறணும். மைண்டு ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். வீட்டில் இருந்து கூட நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் படிச்சுட்டு, ஏங்க நான் எம்காம் முடிச்சுட்டு எம்பிஏவே பண்ணியிருக்கிறேன், நான் வீட்டில் பிஸ்னஸ் பண்ணலாம். ஒன்றும் பெரிய தப்புலாம் கிடையாது. உடனே நான் வேலைக்கு போய் ஆகணும். வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுங்கள். வேலைக்கு டைரெக்டாக போய் தான் பிஸ்னஸ் பண்ணலாம் கிடையவே கிடையாது. வேலைக்கு போய் தான் உங்கள் கேரியர் ஸ்டார்ட் பண்ணணும் கிடையாது. வீட்டில் இருந்துட்டு பண்ணலாம். நம்ம ப்ரோக்ராமில் இப்படி தான் நிறைய இன்ஃபர்மேட்டிவ்ஸ் நிறைய கொடுக்குறது. நீங்கள் சில பேர் என்ன பண்ணுறீங்க, இந்த மகாதன்சேகர் ராஜா ஃபார்மல் நியூமராலஜி, அவர் நம்பர் சொல்கிறதுக்கு சில நேரத்தில் இதெல்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் எப்படி பார்க்கணும்? இதுதாங்க முக்கியம். நம்பர் எப்போனாலும் கேளுக்குங்க. இதை சொல்கிறதுக்கு தான் ஆள் இல்லை. கண்டிப்பாக சார். வாழ்க்கையை செழுமைப்படுத்துறதுக்கு ஒரு தகப்பன் ஸ்தானத்துலேருந்து ஒரு விஷயத்தையுமே நீங்கள் நம்பர்ஸ், இது என்னுடைய ஜாப், என்னுடைய ஒர்க், இதை மட்டும் நான் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு இல்லாமல் மக்கள் நல்லா இருக்கணும், எல்லா விதத்துலையும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்கு அப்பப்போ நீங்கள் கொடுக்குற பதிவுகள் ரொம்ப பயனுள்ளதாக. கண்டிப்பாக. ஏன்னா இதை யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் தகப்பனாரோ தாயாரோ பிள்ளை நல்லா இருக்கணும், பொம்பளை பிள்ளை நல்லா இருக்கணும், இப்படி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்களோ ஒழிய, நீங்கள் வேலைக்கு போகலன்னா உங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொல்லிடுறாங்க, பால் போகணும், பிடிச்சா போகலன்னா அப்படின்றவாங்க. நான் சொல்கிறது அப்படி இருக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். உங்களை எதையாவது பண்ணுங்கள், அவுட் டு சம்திங், ஏதோ ஒன்று பண்ணுங்கள். என்ன பண்ணுறது, எதையாவது பண்ணுங்கள், ஆனால் ஏன் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா பெண்கள் மட்டும் மைண்டு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடாது. சார் அப்போ ஆண்கள் மட்டும் இருக்கலாமா? ஐயா நான் அதுக்கப்புறம் வரேன், அதை அப்படியே விட்டுருக்க ஓரவா. ஏன்னா இறைவன் அப்படி தான் சொல்கிறாரு. அவங்களுக்கு இது எப்படி வரத்தை கொடுத்தாரோ, லட்சுமிங்கிறது அங்கேருந்து தான் கனெக்ட் ஆகுறது. இப்போ ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறந்தா நம்ம என்ன சொல்கிறோம், மகாலட்சுமின்னு சொல்கிறோம். ஆமாம். ஆண்களை சொன்னோமா, அப்போ உடனே கோச்சிக்க முடியுமா? ஆண்கள்லாம் வராது, அது விட்டுறணும். பேசாமல் ஆண்களுக்கு எது வருதோ அதை பிடிச்சிக்கிறணும், பெண்களுக்கு எதை வருதோ அதை சொல்லிடணும். இப்போ அவங்கள நீங்கள் ஹாப்பியாகவே எப்போ வச்சுக்கணும்.
சார் அப்படி தான் சார் நான் எங்கள் வீட்டில் வச்சுக்கிறேன். அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன் சார். அவங்க எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குறேன். ஐயா இதை நான் அதை சொல்லலை. அது கணவன் மனைவிக்குள்ள உறவு. அதுக்குள்ளே நான் வரல. கேட்டதை வாங்கி கொடுக்கறத பற்றியெல்லாம் பேசலை. ஏன்னா இதை பார்த்துட்டு ரிப்போர்ட் போடுவாங்க எனக்கு. அவங்க கேட்குறதெல்லாம் சந்தோஷமாக வச்சுக்கிறேன் சார், வாங்கி கொடுத்துட்றது. அது இல்லை இது. அவங்களுக்குள்ளே இருக்கிற எக்ஸ்போஷன் வந்துட்டு வெளியே வர்றது, அதை விட்டுருங்க. நீங்கள் இப்பவும் அதாவது என்னென்னாக்கா இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு என்ன நீங்கள் புரிஞ்சிங்கன்னா, ப்ரோக்ராம் பார்த்துட்டு கடந்து போயிடாதீங்க. ப்ரோக்ராம் பார்த்துட்டு அவங்கவுங்க அவங்க ஒய்ஃபை கேளுங்க. எப்பா நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா? இல்லை நீங்கள் வேலைக்கு போக போகிறீங்களா? இல்லை வீட்டில் இருந்துட்டு எதனா பண்ண போகிறீங்களா? எனக்கு ஒரு ஐடியா இல்லை, இந்த ப்ரோக்ராம் பாருங்கன்னு சொல்லிடுங்க. ஆமாம் ஐயா ஏதோ சொல்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்கிறீங்க பாருங்களேன், அதுவே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. திருப்பி அதையே யோசிங்க. என்ன பண்ணணுன்றது தெரியலங்கிறது அப்புறம் தெரிஞ்சிடும். உடனே இறங்கிடுங்க. உங்கள் மைண்டு ஃப்ரீயாக ஆயிடுச்சுன்னா, பெண்கள் மைண்டு ஒரு வீட்டில் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு, அவங்க மன அழுத்தம் இல்லாமல் இருந்ததுனால தான் அந்த வீட்டிலேயே எந்தவித மனக்குறைகள் உள்ள சூழ்நிலை வராது. பெண்கள் மனக்குறையோட ஒரு வீட்டில் குடும்பம் இருக்குதுன்னால் அந்த வீட்டில் தேவையற்ற சில நிகழ்வுகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். அவங்கள ஃப்ரீடமாக விடுங்க, அவங்க போக்கில் விடுங்க. அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற எக்ஸ்போஷன் என்னென்ன வருதெல்லாம் அதெல்லாம் வெளியே வர விடுங்க. வருமானங்கிறது விட்டுருங்க. அது கம்மியாக இருக்கலாம், ஜாஸ்தியாக இருக்கலாம். முதல்ல கம்மியாகவே இருக்கட்டும். அவங்கள நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அதை செய்யணும். அப்போ அவங்க இப்போ நல்லா படிச்சிருக்கிறாங்க, எக்ஸ்போஸில் வெளியே வர்றதுக்காக நீங்கள் அவங்க ஃப்ரீடம் கொடுங்க. இல்லை சார் எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபில் பெருசாலாம் படிக்கலை சார். பெருசாக படிக்கலைன்னா பரவாயில்ல. அவங்களுக்கு பிடிச்சது என்னன்னு கேளுங்க, அதை செய்ய விடுங்க. அல்டிமேட்டாக மொத்தத்தில் பெண்கள் மன அழுத்தம் இல்லாமல் இருப்பதற்கு என்னென்ன வழியோ நீங்கள் அவங்ககிட்டே டிஸ்கஸ் பண்ணுங்க. நீங்களும் ஐடியாஸ் கொடுத்துட்டு அதை இல்லாமல் கொண்டு வந்தீங்கன்னாக்கா உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சபம் அப்போ தான் வீட்டுக்குள்ளே நுழையும். அதற்காக தான் உங்களுக்கு சொல்லப்படுறது. லக்ஷ்மி கடாட்சபம் வீட்டில் உள்ளே வரத்துக்கு உண்டான வழிமுறையை சொல்லப்படுகிறது. கண்டிப்பாக உங்கள் வீட்டிலேயே லக்ஷ்மி கடாட்சம் வரணும், தேவதை உள்ளே வரணுன்னாக்கா இதை பெண்களை வந்துட்டு அவங்க எக்ஸ்போஷன் அவங்களுக்குள்ள உள்ள திறமையை நீங்கள் கொண்டு வர வைக்கிறதுக்கு வெளியே கொண்டு வர வைங்க. ஒருவேளை சார் எங்களுக்கு தெரியல சார் நீங்கள் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு உண்டு சார். நான் எந்த பக்கம் யோசிச்சாலும் எனக்குள்ள என்ன திறமை இருக்குன்றது எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் உண்டு சார். அதுதான் இப்போது அடுத்த கட்டம். எல்லாம் கேட்டோம், நல்லா தான் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நாங்கள் கேட்டோம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு தான் தெரியலையே, தெரிஞ்சால் தான் நாங்கள் எப்போவும் செஞ்சுருப்போமே அப்படின்னு இருந்தால் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களுக்குள்ள அந்த எக்ஸ்பிரஷன் வெளியே வந்துடும். வீட்டில் தினமும் ஒரு மெடிடேஷன் கரெக்டாக கையில் வந்துட்டு இப்படி 2 கை 2 முத்திரையில் வச்சுட்டு ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு ஒரு முத்திரை நீங்கள் இதை கொடுங்க. பெண்களுக்கு இது கொடுத்தாலே போதும். கொடுத்துட்டு இந்த முத்திரை அப்படியே உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம், ஒரு வேளை சில பேருக்கு 1/2 hour ஓடிச்சுன்னா விட்டுருங்க. எதை பற்றியும் சிந்திக்கவே வேண்டாம், அப்படியே உட்காந்துருங்க. நல்லா ஃப்ரீடமாக நல்லா ஃப்ரீ டயத்தில் போய் உட்காந்துருங்க. உள்ளே உட்காந்துட்டு உட்கார்றதுக்கு முன்னாடி என்ன வேணுன்றது சொல்லிவிட்டு உட்காந்துருங்க. அதை நினைக்க கூட வேண்டாம். எனக்கு அடுத்த தொழில் நாங்கள் எதாவது செய்யணும், இல்லை அடுத்து எதாவது வருமானம் வரணும், இல்லை எங்கள் ஃபேமிலி நல்லா ஏதோ உங்களுக்கு பாசிட்டிவாக சொல்லியிருக்கேன், அதோட விட்டுருங்க. அதையே நினைக்க வேண்டாம். அப்படியே மெடிடேஷனில் அப்படியே உட்காந்துருங்க. தினமும் உட்காருங்க 10 நிமிஷம் 15 நிமிஷம். சார் நான் ஒரு மாதம் உட்காரட்டுமா? ஏங்க நீங்கள் எவ்வளோ நாள்லாம் உட்காருங்க. சில பேருக்கு உட்காந்து 2ஆவது நாளே வந்துடும், உள்ளே கனெக்ட் ஆகிடும். சில பேருக்கு ஒரு வாரத்தில் வரலாம், 10 நாளில் வரலாம், ஒரு மாதத்தில் வரும். அப்போ அனைவருக்கும் உங்களுக்குள்ளே உள்ள எக்ஸ்போஷன் என்னவோ அது வெளியே வந்துடும். உங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகள் வரும். அவங்கவுங்க ஏங்க இன்னொன்று தெரியுங்களா, நான் ஒன்று உண்மையை நான் இப்போ ஒன்று சொல்ல போகிறேன், எல்லோரும் ஆச்சரியப்படுவீங்க. என் குவாலிஃபிகேஷன் ரொம்ப ஹை குவாலிஃபிகேஷன், அதனால் நிறைய சம்பாதிக்க போகிறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. டிப்ளமோ படிச்சுட்டு இருக்கிறதுல சிஓவில் அதிகமாக வாங்குறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. உண்டு சார். அது முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. டிப்ளமோ ஹோல்டரு ஒரு கம்பெனியில் பெரிய சிஓவாக இருந்துட்டு யாருமே வாங்க முடியாத சேலரியை வந்துட்டு வாங்குறாங்க. அவருக்கு லேக்ஸ் கணக்கு. அதுக்கும் எல்லாம் ஒன்றும் சம்மந்தம் இல்லை. நான் பெருசாக படித்தேன், இதை படித்தேன், அதை படித்தேன், ஒரு 15 டிகிரியை போட்டுட்டு 15லேருந்து 25 டிகிரி விசிட்டிங் கார்டு ஃபுல்லாக போட்டுட்டு ஒருத்தர் உட்காந்துருக்குறாரு, வேலையே இல்லாமல் உட்காந்துருக்குறாரு. எஜுகேஷனில் என்னென்ன டிகிரி இருக்கோ அத்தனை டிகிரி முடிச்சிட்டாரு. இனி என்ன படிக்கணும் இல்லைங்க, என்ன கண்டுபிடிச்சா தான் நான் படிக்கணுங்கிற அளவுக்குலாம் இருக்காங்க சில பேர். அது எதுக்கும் யூஸ் இல்லை, யாருக்கும் யூஸ் இல்லை, அவருக்கும் யூஸ் இல்லை.
அதனால் அது மட்டும் தெரிஞ்சுங்க. இது ஏன்னா இது நான் இப்போ சொன்னது ஒரு லாஜிக்காக சொன்னேன், ஆனால் அது உண்மையும் கூட. கரெக்டு தானே? கரெக்டு தான் சார். வெறும் டிப்ளமோ ஹோல்டரு இருக்கிறதுலே ஹவர்ஸ் கணக்குக்கு லேக்ஸ் டூ லேக்ஸு சேலரி வாங்குறாங்க. இல்லை டெய்லியும் வாங்கல, அது கணக்கு போட்டு பார்த்தா அவ்வளோ வரும். வந்து அவங்க தான் பேர் சொல்லிடுவோம், அது சொல்லக்கூடாது தானே பேசாமல் இருக்கிற இவர் அவ்வளோதானே, இவர் டிப்ளமோ ஹோல்டர் தானே அவர், அப்படி நீங்கள் நினச்சிடக்கூடாது. அவர் பேரை சொல்லலை, அதுவும் வேல்டுஃபுல்லாக இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் தவறே இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு இப்படி செய்யுங்க. உங்கள் திறமை என்னங்கிறது வெளியே வந்துடும், வெளியே கொண்டு வந்துடும். அதை வச்சுட்டு நீங்கள் பெரிய லெவலில் வரணும். இதை செய்யுங்க, பெரிய லெவலில் வந்துடுவீங்க. அனைத்து பெண்களுக்கும் சந்தோஷமாக இருக்கணும், அனைத்து பெண்களும் மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்தந்த ஒவ்வொரு வீட்லேயும் லட்சுமி உள்ளே வரத்துக்கு ரெடியாக ஆயத்தமாயிருவா. லட்சுமி வீட்டுக்கு வராமலே இருக்கிறதுக்கு காரணம் இது தாங்க. எங்கள் வீட்டுக்கு வரல, என் வீட்டுக்கு வரல, நிறைய பேர் இப்போ ஒரே போராடிட்டு இருக்கீங்களே. பெண்கள் நல்லா ஹாப்பியாக இருக்க விடுங்க, லட்சுமி தானே அந்த வீட்டுக்குள்ளே வந்துடுவா. லட்சுமிங்கிறது பெண்கள் தானுங்க, அப்புறம் என்ன? நீங்கள் ஹாப்பியாக இருங்க, உள்ளே கரெக்டாக உள்ள வீட்டுக்குள்ளே வந்துடுவா, அப்புறம் சரியாக போயிடும். அதை நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சி இந்த இது வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வீட்டுக்குள்ளே இருக்கேன், மனசு இறுக்கமாக இருக்குது, ஏன் இப்படி இறுக்கமாகுதுன்னு கூட தெரியலை அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறது உண்டு சார். அதுக்கு இதுதான் காரணமாக இருக்கும். உங்கள் திறமையை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள், அதை இப்படி வளர்த்துக்கோங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அநேக பெண்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.